நீர் யானை சண்டை. ஒரு அதிரடியான கதை. நீண்ட காலம் முன்பு பசுமையான ஒரு காட்டில் பெரிய ஏரி ஒன்றின் அருகில் பல விலங்குகள் வசித்து வந்தன. அந்த காட்டின் அரசன் ஒரு வலுவான யானை. அதன் பெயர் கதிரன். அது பெரியதுமாக, புத்திசாலித்தனமாகவும் கருணையுடனும் அரசாக ஆண்டு வந்தது. அந்த ஏரியில் மட்டும் வாழும் ஒரு நீர் யானை இருந்தது. அதன் பெயர் அழகன். அது சாதாரண யானைகளை விட மங்கலான நீல நிறத்துடன் நீரில் வசிக்கக்கூடிய திறன் கொண்டிருந்தது. சண்டைக்கான காரணம், ஒரு காலத்தில் காட்டில் கடும் வறட்சி ஏற்பட்டது. அனைத்து விலங்குகளும் தண்ணீருக்காக அவதிப்பட்டன. அப்பொழுது யானைகள் கூழியரி கரையில் வந்து தண்ணீர் குடிக்க ஆரம்பித்தன. ஆனால் அழகன் மிகுந்த கோபத்தில், இந்த ஏரி எனது குடியிடம், நீங்கள் இங்கிருந்து வெளியேறுங்கள் என்று கத்தியது. கதிரன், அனைத்து உயிரினங்களுக்கும் தண்ணீர் தேவை, நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நிதானமாக கூறியது. ஆனால் அழகன் கேட்டுக்கொள்ளவில்லை. அது கோபத்தில் தன் நீளமான தும்பிக்கையை உயர்த்தி கதிரனை தாக்கத் தொடங்கியது. போரின் தொடக்கம். கதிரனும் போருக்கு தயாரானது. அது தனது தாடியை உயர்த்தி தன் பெரிய கால்களால் தரையை தள்ளி அழகனை எதிர்த்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் தள்ளி தங்கள் பலத்தால் போராடத் தொடங்கினர். அழகன் நீரில் இருந்து அதிக சக்தியுடன் தாக்க, கதிரன் நிலத்தில் தன்னுடைய நிலையான பீலங்களால் அதனை எதிர்த்தது. இருவரும் பல மணி நேரம் போராடினர். நீர் சிதறி மண் பறந்து காட்டின் மற்ற விலங்குகள் அச்சத்துடன் பார்த்தன. கடைசியில் முயற்சி. அழகன் தண்ணீரில் இருந்து வேகமாக பாய்ந்து கதிரனை தள்ளிவிட்டது. ஆனால் கதிரன் தன் முழு சக்தியையும் பயன்படுத்தி அழகனை பிடித்து அதன் முதுகில் ஒரு மெல்லிய அடியுடன் பாய்ந்தது. அழகன் திடீரென இயலாமல் போய் தரையில் விழுந்தது. அந்த தருணத்தில் அழகன் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு, நீ உண்மையான ராஜா, நான் என் தவறை உணர்ந்தேன் என்று கூறியது. கதிரன் அதை எழுப்பி, நீயும் வலுவானவன், ஆனால் சகஜமாக எல்லாரும் தண்ணீரை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறி எல்லா விலங்குகளும் சாந்தியுடன் வாழ வழி செய்தது. அதன் பிறகு நீர் யானை அழகன் மற்றும் காட்டில் வாழும் யானைகள் தோழராகி அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்ந்தனர். கதை மறால். நீதி கதை. சகஜம், பகிர்தல், பொறுமை, இவை வாழ்க்கையின் உண்மையான ஆற்றல்கள். ஒருவர் சாதனையாளராக இருப்பதற்கும் எல்லோருடனும் நல்லிணக்கம் கொண்டிருப்பதற்கும் பெரிய வேறுபாடு உண்டு.